ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா ஃபிஷ் மார்க்கெட், இன்சலாலில் இருக்க ஃபிஷ் மார்க்கெட், பெரிய மார்க்கெட். இது வந்து ஃபிஷ் மார்க்கெட் ஆப்போசிட்டில் இது வந்து வெஜிடபிள் மார்க்கெட். அது மசூரான்னு போட்டோம் பார்த்தீங்களா, வெஜிடபிள் மார்க்கெட். காலையில் வந்தோம்னா சரியான கூட்டம் இருக்கும் இங்கே. இதுதான் வந்து இப்போ நம்ம போக போகிறோம், மீன் வாங்க போகிறோம். இன்னைக்கு வாங்க, என்ன மீன் வாங்குறோம், எவ்வளோ வாங்குறோம்னு சொல்லுங்கள். மீன் மார்க்கெட்டில் வந்துட்டோம். நண்டு பார்த்தீங்களா, நண்டு இது வந்து ஷேரின்னு சொல்லுவாங்க இங்கே. 14 ரூபா போட்டிருக்கு கிலோ. இது வந்து ஹமோட் பாஸ். இதுதான் மீன் மார்க்கெட். எவ்வளோ பெருசு பாருங்க. இந்த லாஸ்ட்ல இருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் மீன் கடை இப்படிதான் இருக்கும். கடை சின்ன சின்ன கடை. இதுல இருந்து பாருங்க நிறைய வகை. இதெல்லாம் வந்து இந்த மீன் மார்க்கெட் இருக்க. இந்த மீனை பத்தி அதிகமா தெரியாது, அதனால நான் எதுவும் சொல்லலை. அது போச்சுக்காதீங்க. சரி பாருங்க, ஜிலேபி. நம்ம ஜிலேபி தான் வாங்கியிருக்கோம், 3 கிலோ ஜிலேபி. உயிரோட பாருங்க மீன். இது அப்படியே சொன்னோம்னா நமக்கு வெயிட் போட்டு எத்தனை கிலோ வேணும்னு சொன்னா அதுக்குள்ள வெயிட் போட்டு எடுத்துக்கலாம். இதுவும் ஜிலேபி தான். சரி, மீடியம். சோள மீன் இருக்கு பார்த்தீங்களா, நம்ம இங்கே தான் எப்பவுமே ரெகுலராக வாங்குறது. எறா மீன் பாருங்க, எறா எவ்வளோ பெருசு பாருங்க. இவ்வளோ பெரிய எறா நம்ம ஊரில் கிடைக்காது. அதாவது இந்தியா எறாவும் இருக்கும் இல்லை, ஆனால் வந்து நம்ம ஊரில் சேல் பண்ண மாட்டாங்க. இது வந்து எக்ஸ்போர்ட் குவாலிட்டி மட்டும்தான். இது வந்து எக்ஸ்போர்ட். இந்த மாதிரி கல்ஃப் கண்ட்ரி, அமெரிக்கா, அந்த மாதிரி கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிடுவாங்க. நம்ம ஊரில் வைக்க மாட்டோம். இதை பாருங்க, பெரிய வகை மீன் இருக்கு பார்த்தீங்கன்னா. இது பாருங்க எறா, 2-3 குவாலிட்டி இருக்கு பாருங்க. இது கொஞ்சம் மீடியம், இது கொஞ்சம் பெருசு, அதை விட இது பெருசு சாப்பிடும். கொஞ்சம் குவாலிட்டி. இந்த மீன்லாம் நீங்கள் இதெல்லாம் நீங்கள் வீடியோ ஏதாவது பார்த்துருக்கீங்க. இதுதான் செனா கிங் ஃபிஷ். நம்ம இந்த மீனும் ஒன்று வாங்கியிருக்கோம், 3 கிலோ. அதான் க்ளீனிங் கொடுத்துருக்கோம். க்ளீன் ஆகி வந்தால் உடனே உங்களுக்கு காட்டுறோம். எல்லாமே கிங் ஃபிஷ் தான். இது கிங் ஃபிஷ். இது வந்து ஹமூர். இதான் நம்மளோட டோக்கன் நம்பர். மீன் நம்ம இங்கே க்ளீனிங் கொடுத்துருக்கோம். அதாவது இந்த இடத்துல ஃபஸ்ட்டு க்ளீனிங் கொடுத்தோம். இந்த இடத்துல க்ளீனிங் கொடுத்தோம். இது வந்து காசு கட்டணும். இந்த டோக்கன் நம்பர் வந்து இது டிஸ்பிளேல வரும். இந்த டிவி பார்த்தீங்களா, இது டிஸ்பிளேல வரும். இந்த டிஸ்பிளேல இந்த டோக்கன் ரெடி ஆகிடுச்சு, இந்த 166 நம்பர் ரெடி ஆகிடுச்சுன்னா இந்த கிரீன் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வரும். அங்கே வந்துடுச்சுன்னா நம்ம இங்கே போய் இந்த ஆளை நினைக்கிறாங்க, இங்கே போய் இந்த பில்லை கொடுத்தோம்னா நம்ம மீன் வச்சுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மீன் ரெடி ஆகிடுச்சு. இதற்கு பாருங்கள், இதுதான் கிங் ஃபிஷ்ஷு. அடுத்தது வந்து மத்தி. இந்த 2 மீன் நம்ம வாங்கினது ரெடி ஆகிடுச்சு. நம்ம போகலாம். ஓகே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மீன் ரெடி ஆகிடுச்சு. க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. நம்ம வண்டிக்கு போய்ட்டுருக்கோம். அவ்வளோதான், வேலை முடிஞ்சிடுச்சு. வீட்டுக்கு போகலாம். உங்களுக்காக தான் இப்போ வீடியோ எடுக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷாஅல்லாஹ் மேலும் இந்த மாதிரி நல்ல வீடியோவை கிரியேட் பண்ணி உங்களுக்கு போடுறேன். நண்பர்களே, இன்றைக்கி நம்ம ஜிலேபி மீன் வாங்கியிருக்கோம். இது வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். எப்படி ஃப்ரை பண்ணுறது வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் 3 பீஸாக கட் பண்ணுறோம். இந்த தலை வந்து எடுத்து தனியாக வச்சுக்கிறோம். இந்த மீனும் க்ளீன் பண்ணிட்டு 3 பீஸாக இந்த மீனும் கட் பண்ணுறோம். நேற்று நைட்டு உள்ளேருந்து வந்துச்சு. இது மேடம் எங்கே கொடுத்துட்ருக்கா, என்னான்னு தெரில, என்னான்னு பார்க்கலாம். இருங்க, இது வந்து எள்ளு உருண்டை கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த பாக்ஸில் ஏதோ இருக்குது,
திறப்பா. என்னது இது கஜூர். பேரிச்சை பழம் தான் இது வந்து பேரிச்சை பழம் அவங்க தொட்டு சாப்பிடுவாங்க. இது பேரிச்சை பழம், இது தேன் நினைக்கிறேன். அந்த தேனில் வந்து பேரிச்சை பழம் தொட்டு சாப்பிட்றது. எவ்வளோ இருக்கு அதில் கட்டு? இது ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாக இருக்கா? பேரிச்சை பழத்தை உள்ளே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது ஓப்பன் பண்ணு. அது உள்ள பாருங்க, பாதாம் இருக்குதுங்க. பாதாம் உள்ள பேரிச்சை பழத்தில் பாதாம், அது வந்து தேன். இது எப்படி தொட்டு இது தொட்டு சாப்பிட்றது. ஜூஸ் குடிங்க. தென்னைப்பழம் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இது இப்போ வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறோம். இது வந்து பூண்டு பேஸ்ட்டு, ஃபிஷ் ஃப்ரை மசாலா, மிளகாத்தூள். போதுமா? ரொம்ப காரமாக இருக்கும், ரொம்ப கார மிளகா அது. அது ஊரில் அரைச்சி மிளகாத்தூள், அது ரொம்ப காரமாக இருக்கும். உப்பு, மசாலா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் வந்து லெமன் லைட்டாக புழிஞ்சு விட்டுக்கிறோம். நல்லா மீன் நல்லா கழுவாச்சு, நல்லா மசாலா மிக்ஸ் பண்ணுற போல். நல்லா மசாலா அப்ளை பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறணும். அதை நல்லா மசாலா வந்து ஊறணும். மசாலா ஊறிச்சுன்னா இன்னும் மீன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஜிலேபி மீன். ஸோ பாருங்கள் நண்பர்களே, நாம் இப்போ ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், ஆயிலே வந்து கருப்பாக இருக்குன்னா நம்ம வந்து உள்ளே வந்து மீன் வறுத்து விட்டோம். நம்ம மீன் வந்து காரமாக இருக்கும். அதனால தான் முதல்ல வந்து அவங்க மீன் வறுத்துட்டு ரெண்டாவதாக நம்ம மீன் வறுக்கிறோம். ஸோ பாருங்கள் நண்பர்களே, ஸோ பாருங்கள் இந்த மீன் வந்து உள்ளே, இது பேர் வஞ்சிரம் மீன். இதை அப்படியே உள்ளே கொடுத்து அமுச்சிருவோம் நாங்கள். நம்மளுக்கு இன்றைக்கி என்ன இதுன்னா ஒயிட் ரைஸு, மீன் வறுவல், நேற்று வச்ச மத்தி மீன் குழம்பு. இதுதான் இன்றைக்கி நம்மளுக்கு சாப்பாடு.